உயிர்நாதம் என்று சொல்வது விந்து. நாம் நினைத்தால் என்று இதை நம்ம விட்டு நம்பக்கூடாது. அங்கே இருக்கிற மக்கள் 140 வயது வரையில் சராசரி வாழ்கிறார்கள் என்று கண்டுபிடித்த அறிவியல் ரீதியாக பதிவு செய்தார்கள். மனிதனுக்கு ஆயுள் காலம் 120 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 120 ஆண்டுகள் முழுமையாக வாழ்கிறார்களா? என்னுடைய தாத்தா அவருடைய தாயார் பாட்டி 106 ஆண்டுகள் இருந்தார்கள். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவருடைய மூத்த வயதானவர்கள் எல்லாம் அவருடைய தாத்தா பாட்டியெல்லாம் இறக்கவே இல்லையா. அப்போ உயிர் போகாதான். அவர்களை உயிரோடு கொண்டு போய் முதுமக்கள் தாழியிலே வைத்து அங்கே அகத்திக்கீரை சமைத்து சாதம் வைத்து விளக்கை ஏற்றி வைத்து மூடிவிட்டு வந்து விடுவார்களாம். 120 ஆண்டுகள் வாழ முடியும். 5 நாள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஐயா, எனக்கு அடுத்த நாள் மலம் போகிற போது அப்படியே கேரட்டு பீன்ஸ் எல்லாம் அப்படியே வருதியா அப்படி. இந்த சாப்பிடுங்க நல்லா போயிடும், இதை எடுத்துக்கங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும். எப்படி, யார் சொன்னது? சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அறிவியல் ஆய்வு என்ன சொல்லியிருக்கிறது? அதை எப்படி நாம் கையாளலாம்? இந்த கோணத்தில் அணுகுவதை நாம் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். உலகத்தில் 3 வேலிஸ் இருக்கிறது, பள்ளத்தாக்குகள். ஒன்று பாகிஸ்தானில், இன்னொன்று அமெரிக்காவில், இன்னொன்று சைனாவில். இந்த 3 வேலிஸிலும் வாழ்கிற மக்கள் ட்ரைபல்ஸ், காட்டுவாசிகள். ஆய்வு செய்ததில் ஒன்று என்ன கண்டுபிடிச்சாங்க, அங்கே இருக்கிற மக்கள் 140 வயது வரையில் சராசரி வாழ்கிறார்கள் என்று கண்டுபிடித்த அறிவியல் ரீதியாக பதிவு செய்தார்கள். இப்போ வரைக்கும், இன்று வரைக்கும் 100 வயதில் கூட அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் புதிதாக என்று சொல்லுகிறார்கள். அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களை ஆய்வு செய்ததில் கண்டுபிடிச்சது என்னென்னா, அவர்கள் எல்லோரும் ட்ரைபல்ஸ், மன அழுத்தமே இல்லாத மக்கள், ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன். முதல் பாயிண்ட்டு நினைவில் வச்சுக்கணும். ரெண்டாவது, அவர்களுடைய பிரதான உணவு எதுன்னு கேட்டால் தேனும் தினையும்னு சொல்கிறேன். நம்ம இப்போ கேட்டிருக்கோம் இல்லையா, முருகப்பெருமானுக்கு பிடித்த உணவு தேனும் தினைமாவுன்னு கேட்டிருக்கோம் இல்லை. அப்போது ஒரு அறிவியல் தொடர்பு இருக்கிறது. தேனுக்கும் தினைமாவுக்கும் ஆயுளை வளர்க்கிற ஆற்றல் இருக்கிறது என்பதற்கு அவர்கள் சான்றாக இருக்கிறார்கள். அதுபோல் செலீனியம் என்ற ஒரு சத்து அவர்களுடைய மண்ணிலே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நிறைய கேள்விப்படுகிறோம். சித்தர்களுடைய வாழ்வியல் நெறியில் ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளோ காலம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்போது அஸ்ட்ராலஜின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோதிட சாத்திரம் என்ன சொல்லுகிறது? தசா புத்திகளை கணக்கிட்டு பார்த்து ஒரு மனிதனுடைய ஆயுள் 120 ஆண்டுகள் என்று தீர்மானித்து விட்டது. எப்படின்னா, ஞாயிறு என்று சொல்லுகிற சூரியனாலே வழங்கப்படுகிற வயது 6 ஆண்டுகள், திங்கள் என்று சொல்லப்படுகிற சந்திரனாலே வழங்கப்படுகிற வயது 10 ஆண்டுகள், அங்காரகன் என்று சொல்லுகிற செவ்வாயினாலே வழங்கப்படுகிற வயது 7 ஆண்டுகள், புதன் கிரகம் இருக்கிறது, புதன் கிரகத்தினுடைய ஆயுள் காலம் 17 ஆண்டுகள், குரு பிரகஸ்பதி என்கிற குருவினாலே கிடைப்பது 16 ஆண்டுகள், சுக்கிரனாலே 20 ஆண்டுகள், சனி கிரகத்தினாலே 19 ஆண்டுகள், ராகுவினாலே 18 ஆண்டுகள், கேதுவினாலே 7 ஆண்டுகள், மொத்தத்தை கூட்டினா 120 ஆண்டுகள் வரும். அப்போது இந்த கிரகங்கள் ஒருவனுடைய வாழ்க்கையில், இந்த கிரகங்கள் தான் மாறி மாறி ஒருவனுக்கு வரும். பிறக்கிற போது அவன் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறான் என்பதை வைத்து அவனுடைய திசையை துவக்கமாக கொண்டு அவனுடைய ஆயுளை கணக்கிடுவார்கள். அப்போது சித்தர்களுடைய முறைப்படி மனிதனுடைய ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். அப்போது தமிழகத்தில் சித்தர்கள் மட்டும்தான் அதை சிந்தித்தார்கள்னா எனக்கு ஒரு வியப்பு. பைபிளில் பார்த்தேன், மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை பைபிளில் பார்த்தேன். பைபிளில் என்ன செய்தி வருகிறது? மை ஸ்பிரிட் ஷல் நாட் அபைட் இன் மேன் ஃபார் எவர். மை ஸ்பிரிட் ஷல் நாட் அபைட் இன் மேன் ஃபார் எவர். எப்பொழுதுமே என்னுடைய ஆன்மா உனக்குள்ளே தொடர்ந்து ஜீவித்து இருக்காது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? மை ஸ்பிரிட் ஷல் நாட் அபைட் இன் மேன் ஃபார் எவர், ஃபார் ஹி இஸ் ஃப்ளஷ், ஹிஸ் டே ஷல் பி 120 years என்று வருகிறது. இப்போ பைபிள்லேயும் மேலை நாடுகள்லேயும் அந்த சிந்தனை இருந்திருக்குது. பழங்காலத்தில் மனிதனுக்கு ஆயுள் காலம் 120 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 120 ஆண்டுகள் முழுமையாக வாழ்கிறார்களா? என்னுடைய தாத்தா அவருடைய தாயார் பாட்டி 106 ஆண்டுகள் இருந்தார்கள்.
அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய மூத்த வயதானவர்கள் எல்லாம் அவருடைய தாத்தா பாட்டியெல்லாம் இறக்கவே இல்லையா. அவர்களை உயிரோடு கொண்டு போய் முதுமக்கள் தாழியிலே வைத்து அங்கே அகத்திக்கீரை சமைத்து சாதம் வைத்து விளக்கை ஏற்றி வைத்து மூடிவிட்டு வந்து விடுவார்களாம். அந்த ஆக்சிஜனை எல்லாம் அந்த தீ சாப்பிட்ட பின்னால் அவர்கள் அப்படி இறந்து போவார்கள். அப்படி உயிரோடு கொண்டு போய் அடக்கம் செய்கிற ஒரு முறை இந்த மண்ணில் இருந்திருக்கிறது. இப்போ உயிரே பிரியாது, உயிரே போகாது. இப்போ 28 வயசில் ஹார்ட் அட்டாக்குங்கிறான், 30 வயசில் சிறுநீரக செயலிழப்புங்கிறான். பல நோய்களை இன்றைக்கு மிக குறுகிய காலத்துக்குள்ளே மக்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். உயிர் நாதமும் நாம் நினைச்சாதாண்டா நம்ம விட்டு போகணும்னு சொல்லுவார். உயிர் நாதம் என்று அவர் சொல்லுவது விந்து. நாம் நினைத்தாலன்றி அதை நம்ம விட்டு நீங்கக்கூடாது. உயிரும் நாம் நினைத்தாலன்றி அதை விட்டு நாம் நீங்கக்கூடாது என்று சொல்லுவார். அப்படின்னா அவர்களெல்லாம் சித்தர் மரபில் சித்தர் வழியிலே வாழ்ந்தவர்கள். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். சித்தர் தேரையர் என்று ஒரு சித்தர் நோய் அணுகா விதி என்று ஒரு விதியை அமைத்து அதற்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். நான் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கிறேன். நோயின்றி 120 வயது சித்தர் ரகசியம் என்ற தலைப்பில் சொல்லுகிறேன். எதே ரகசியம்னா தான் எல்லோரும் ரொம்ப ஆசைப்படுவாங்க, என்னென்னு பார்க்கணும்னு சொல்லி. கண்டிப்பாக. அப்போது சித்தர்கள் வழியில் 120 ஆண்டுகள் வாழ்வது எப்படி என்கிற ரகசியத்தை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஐயா அதில் ஒரு மாத்திரை எனக்கு கொடுங்க, எத்தனை கோடியாக இருந்தாலும் வாங்கிக்கிறேன்னு வந்து கேட்பார்கள். சித்தர்கள் என்ன மருந்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்பார்கள். சித்தர்கள் அப்படி செய்யவில்லை. சித்தர்கள் அதற்கு மருந்தே சொல்லவில்லை. 120 ஆண்டுகள் வாழ்வதற்குரிய வழியை சொன்னார்கள். பணக்காரன், வசதி படைத்தவன், ஏழை, கற்றவன், கல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களும் சித்தர் நெறியை பின்பற்றினால் 120 ஆண்டுகள் சாதாரணமாக வாழ முடியும் என்று அவர்கள் கணித்தார்கள். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பாடலை பிறகு சொல்லுகிறேன். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்ற கருத்தை சொல்லுகிறேன். முதல்ல நான் பின்பற்ற சொல்வது, நான் பின்பற்றி கொண்டு இருப்பது. உங்களுக்கு தெரியும், எனக்கு 75 வயதாகிறது. எந்த விதமான ஒரு உடல் சார்ந்த உபாதைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக என்னை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்றால் அது சித்தர்கள் வழியிலே வாழ்வதனால தான். சித்தர்கள் வழியிலே வாழ்வது என்பது மிக சிரமம் அல்ல, மிக எளிது. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இது எல்லாரும் பின்பற்ற முடியும். என்னென்னா என்னுடைய ஆசை என்னென்னா, நாம் அறிந்திருக்கிற, நாம் அனுபவித்திருக்கிற அந்த உண்மை உலக மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும். இது தமிழ் மண்ணினுடைய அடிப்படை சித்தாந்தம். திருமூலன் சொல்லுவான், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், ஊன் பற்றி நின்ற உணர்வு உரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்று திருமந்திரத்தில் ஒரு பாடல் வரும். நான் ஒரு இன்பத்தை பெற்றிருக்கிறேன், நான் பெற்றிருக்கிற இன்பத்தை இந்த உலகம் பெற வேண்டும் என்று கொடுக்கிற ஒரு பரந்த மனது எனக்கு தான் வேணும், எல்லாம் நான் மட்டும்தான் வேணும், அவெல்லாம் சாவணும், எனக்கு மட்டும்தான் பணம் வேணும், அவெல்லாம் ஏழையாக இருக்கணும் என்று நினைக்கிற உலகத்தில் தமிழன் திருமூலம் மட்டும் சொன்னான், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், உலகம் போல நான் பெற்றிருக்கிற இன்பத்தை பெற்று உய்யட்டும் என்று சொன்னான். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாய்மானவர் சொன்னார். தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்று திருவள்ளுவர் சொல்வார். அகத்தியர் 2000 மிகப்பெரிய ஒரு நூல். அதிலே பதிவு செய்திருக்கிறார் அகத்தியர். சித்த மருத்துவத்தில் செய்யப்படுகிற மருந்துகளை பற்றி பதிவு செய்திருக்கிறார். போகர் 7000, போகர் 12000, கமலமுனி, தேரையர் கரை, ஏராளமான நூல்கள். இந்த நூல்கள் எல்லாம் அவர்கள் ஏன் பதிவு செய்தார்கள்? மறைச்சு வைக்கணும், அடுத்து ஒரு சொல்லக்கூடாதுன்னா, பாரம்பரியப்படுத்தப்பட வேண்டாம் என்றால் அவர்கள் ஏன் அதை எழுதி படைக்க வேண்டும்? இதில் என்ன கேள்வி வேணும்னா, அதெல்லாம் பாடலாக இருக்குது, அது யாருக்கும் தெரிய மாட்டுது, லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன் பாடலாக எழுதினார்கள் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாடலாக எழுதினார்கள்? பாடலாக இருந்தால் அவன் சொல்லுகிற சொல் அப்படியே எத்தனை 1000 ஆண்டானாலும் அப்படியே போகும். வசனமாக இருந்தால் அது காக்கா காக்காயான்னு கடைசியாக கொண்டு சொன்னான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி போக போக அதெல்லாம் மருவி அவனுடைய சொல்லிலே வேறு பொருளை கொடுப்பதாக கூட போயிடும். ஆகையினால்தான் ஒரு பாடல் எழுதினார்கள். ஒன்று, அது பிழை இல்லாமல் வர வேண்டும். படைத்தவன் என்ன கருத்திலே அதை படைத்தானோ அந்த கருத்தோடு அந்த சொற்களை அப்படியே பாரம்பரியப்படுத்த வேண்டும். இன்றைக்கி நாம் என்ன பண்ணிட்டோம், படிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதெல்லாம் முறையாக சொல்லப்படலை. இல்லை எல்லாம். இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்லுகிறேன். இந்த டிம்ஃபிட் என்று ஒரு சித்த மருந்து இருக்கிறது. இது சித்த மருத்துவத்தின்படி உரிமம் பெற்ற ஒரு மருந்து. இதில் என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்கின்றன என்பது அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அது கொடுக்கப்படவில்லை என்றால் அதற்கு உரிமம் கொடுக்க மாட்டார்கள். என்னென்ன மூலப்பொருள் அதில் இருக்கிறது என்பது, மேனுஃபேக்சரிங்கில் என்னென்ன சேர்க்கிறாங்க, என்னென்ன பொருட்களை சேர்க்கிறோம் என்கின்ற ரகசியம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இதற்கு உரிமம் கொடுக்க மாட்டார்கள். இப்போ நான் 14 ஆண்டுகளாக சித்த மருத்துவத்தில் இருக்கிற மூலிகைகளுடைய பயன்பாட்டுகளை வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் என்கிட்ட கற்றுக்கிட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், நான் மோதிக்கொண்டே இருக்கிறேன். இப்போ நாம் அந்த விஷயத்துக்கு வருவோம். 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிம்பிள் மெத்தட். நான் என்ன கேட்குறேன், தமிழ் கூறும் நல்லுலகமே, இந்த செய்தி எல்லோருக்கும் பரப்புங்கள். நீங்கள் இன்றைக்கி புலனத்தின் மூலமாக, யூடியூப் மூலமாக இதை உலகுக்கு கொண்டு போகிறீர்கள். ஒரு முறை நான் வெந்தயத்தை பற்றி பேசினேன் 2019. அடுத்த 2 நாட்களிலே ஒருத்தர் கலிஃபோர்னியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. அவ்வளவு விரைவாக வைரலாக அது பரவியது. நம்ம மக்கள் என்ன பண்ணார்கள், அவர்கள் மட்டும் தெரிஞ்சிக்கூடாது, அடுத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஷேர் பண்ணார்கள். அது ரொம்ப பெரிய விஷயம். அது 1 கோடி மக்கள் பார்த்துருக்கிறார்கள்னா எவ்வளோ வியப்பாக இருக்குது பாரு. மறைச்சு வைக்கணும்னு இல்லாமல் எல்லோருக்கும் கொடுத்து இருக்கிறார்கள் என்று. இப்போ நான் சொல்ல போகிற செய்தி 120 ஆண்டுகள் வாழ முடியும். 5 நாள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இவ்வளோ ஆரோக்கியம் இருக்கிறதா, இது தெரியாமல் இவ்வளோ காலம் இருந்துட்டோமே என்று நீங்கள் உணரப்போகிறீர்கள். ஒன்று, உணவை வாயிலிட்டு எந்த உணவு வேணாலும் சாப்பிடுங்க. நாம் சைவமோ அசைவமோ பாரம்பரியமாக என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிற உணவை வாயிலிட்டு 50 முறை மென்ற பின்னால் விழுங்குவது ஒரு ரூல். 50 தடவை மென்னுட்டு தான் முழுங்கணும். அப்படி நாம் என்ன பண்ணுறோம், வாயில் போட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு தள்ளு அந்த பக்கம் ஒரு துள்ள தள்ளி உள்ள தள்ளிவிடுறோம். சரியாக மெல்லப்படுவதில்லை. உணவு செரிமானமாக வேண்டிய இடம் எதுன்னா வாய். இந்த பல்லுக்கு இருக்கிற ஒரு இயற்கையான சக்தி என்ன, இறுக்கி அழுத்தி பிடிக்காமலேயே பல்லுக்கு இடையில் அகப்பட்ட பொருட்களை கூழாக்கி விடும் பற்கள். அதில் அவ்வளோ கோருகேஷன்ஸ் இருக்குது, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இப்போ முதல் வேலை என்ன செய்யணும், உணவை நன்றாக மென்று. எத்தனை முறை சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். 50 முறை மென்று. சில உணவுகள் 50 முறை மென்றால் போதாது. சில உணவுகள் கூழாவதற்கு 100 முறை கூட மெல்ல வேண்டியிருக்கிறது. நீங்களே உங்கள் அனுபவத்தில் பாருங்கள். ரொம்ப எளிய ரகசியம், சித்தர் சொன்ன ரகசியம். வாயிலிட்ட உணவை நண்பெற, அது தன்னுடைய இயல்பில் இருந்து மாறி கூழாக மாறுகிற அளவுக்கு மென்று சாப்பிட வேண்டும். சிம்பிள். இது யாரால் முடியாது? எல்லோரும் செய்யலாமே. ஒரு கவலம். இப்போ என்ன பண்ணுறோம், நாம் அந்த கன்வேயர் பெல்ட்டில் போட்ட மாதிரி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது பாட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கிறது. அரைகுறையாக மென்று உள்ளே தள்ளுறேன். சில பேர் என்னிடத்துல மருத்துவமனையில் கேட்பார்கள், ஐயா எனக்கு அடுத்த நாள் மலம் போகிற போது அப்படியே கேரட்டு பீன்ஸ் எல்லாம் அப்படியே வருதியா அப்படின்னு. எனக்கு செரிமான சக்தியே இல்லைன்னு நான் சொல்லுவேன். உனக்கு செரிமான சக்தி இருக்கிறது, நீ வாயை சரியாக யூஸ் பண்ணல. நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிட்டால் அங்கே எப்படி கேரட்டும் பீன்ஸும் மலத்தில் வரும்? மென்று சாப்பிட வேண்டாம். அதுக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். என்னுடைய தாயார் சித்த மருத்துவ பாரம்பரியம் வந்த குடும்பம் என்பதனால சொல்லுகிறேன். இரவு உணவெல்லாம் சாப்பிட்டு விட்டு திண்ணைக்கு படுக்க வருவோம். அங்கெல்லாம் பெரிய பெட்டெல்லாம் கிடையாது. ஒரு பாய், ஒரு தலையணை, ஒரு போத்திக்கிறதுக்கு ஒரு ஜப்காலம். அதை சுருட்டி எடுத்துக்கிட்டு திண்ணையில் போட்டு படுத்தா எங்கள் அம்மா பின்னாலே பலான்னு ஒரு அறை கொடுக்கும். டேய் சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கிறேன், எழுந்து இந்த பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஏமா, நொறுங்க உண்டு 100 அடி நடந்தால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் சாதாரணமாக நொறுங்க தின்று 100 அடி நடந்தால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் கேட்டு பழகியதுனால சித்தர் இலக்கியத்துக்குள்ளே போய் பார்க்குற போது அந்த உண்மை என்னன்னு தெரிய வருகிறது. வாயிலிட்ட உணவை நண்பெற மென்று கூழாக்கி திரவமாக குடிக்க வேண்டும். திரவமாக சாப்பிட்றதில்லை, கெட்டியாக போடுற உணவை லிக்விடாக்கி சாப்பிடணும். இதை திருவள்ளுவர் சொல்கிறார். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணி. அருந்தியதுன்னா குடிக்கிறதுக்கு பேர் தான் அருந்துதல். மது அருந்தினான், பானம் அருந்தினான், நீர் அருந்தினான். அருந்தல்னா குடிக்கிறது. வள்ளுவர் தெரியாதவரா உணவை போய் எங்கே அருந்துறதுன்னு ஏன் சொல்கிறாரு? நாம் கூட சொல்கிறோம் விருந்து அருந்தினான். ஏன்னா உணவை நன்றாக மென்று நீராக்கி சாப்பிட வேண்டும் என்ற பொருளை தமிழ்க்கு ஒரு நல்லுலகம் அவருடைய இலக்கியத்திலே பதித்திருந்தது. அப்போ ஒன்று, உணவை மென்று 100 முறை மென்று சாப்பிடுங்கள். ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இரண்டாவது, உணவு உண்டு கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று லேசாக ஒரு ஏப்பம் வரும். எல்லாருக்கும் வரும். லேசாக அது இல்லை, லேசாக ஒரு ஏப்பம். எஸ், மெல்ல வரும். விக்கல் மாதிரி இருக்காது, ஒரு லேசாக ஒரு ஏப்பம் வரும்.
சத்தம் லேசாக தொண்டைக்குள்ளே நின்று போயிடும். கவனித்தா தெரியாது. அது என்னென்னா இரைப்பை சொல்லுகிறது, எப்போ ஃபுல்லாக எடுத்துப்பா. அது ஒலி எழுப்பி சொல்லுகிறது, சத்தம் போட்டு சொல்லுது, போதுண்டா நிறுத்திக்கடா என்றது ஒரு ஒலி எழுப்பி சொல்லுகிறது. முதல் ஏப்பம் வந்த உடனே சாப்பிடுவதை நிறுத்தி விடுங்கள். அது இலையில் எவ்வளவு விலை உயர்ந்த உணவு இருக்கட்டும், எவ்வளவு ருசியான உணவு இருக்கட்டும், ஒரு ஏப்பம் வந்ததுன்னா சாப்பிட்றத நிறுத்திடுங்க. இரண்டாவது கட்டளை, இரண்டாவது 120 வயது வாழ்வதற்குரிய சித்தர்கள் சொன்ன வழி, ஏப்பம் வந்தது நிறுத்திடுங்க. மூன்றாவது, உணவு உண்ட பின்னால் 15 இருந்து 20 நிமிட நேரம் நடங்க. 3 வேளை உணவு சாப்பிட்டா 3 வேளையும் நடங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க, ஒவ்வொரு வேளை உணவுக்கு அப்புறம் 15 நிமிஷம் நடக்கிறதா வச்சுக்கோங்க. 3 வேளை நடந்தால் எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு? 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் நடந்துட்டீங்க. நடைப்பயிற்சிக்குன்னு நேரமே செலவிட வேண்டியதில்லை. ஆக உணவு உண்ட பின்னால் நடக்கணும்னு சித்தர்கள் சொன்னாருன்னா பலர் என்ன திட்டுவார்கள். என்ன ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார், சாப்பிட்டுட்டு நடக்கணுங்கிறார். சாப்பிட்டு நடக்கிறது தப்பாச்சே. சாப்பிட்டு நடந்தால் ரத்தமெல்லாம் காலுக்கு வந்துடும், இறைப்பைக்கு எப்படி போகும், உணவு எப்படி செரிக்கும்னு கேட்பார்கள். சித்தர்கள் அவ்வளோ தூரம் விவரம் இல்லாதவர்கள் இல்லை. அவன் சரியான சொல்லை சொல்லுகிறான், குறுநடையும் கொள்வோம். சித்தர்கள் நடைப்பயிற்சியை உலகில் முதலில் மக்களுக்கு சிறந்த பயிற்சியாக சொன்னவர்களே சித்தர்கள் தான். 2000 வருஷத்துக்கு முன்னே நடைப்பயிற்சி, வாக்கிங் இன்றைக்கி நாம் சொல்கிறோம் இல்லை, அதை நடைப்பயிற்சி குறுநடையும் கொள்வோம். குறுநடைனா மெல்ல நடத்தல், அவசரமாக அறக்க பறக்க நடக்கிறது இல்லை. அப்போது 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். 1, உணவை மென்று உண்ணுதல். 2, முதல் ஏப்பம் வந்தவுடனே சாப்பிடுவதை நிறுத்தி விடுதல். 3வது, சாப்பிட்ட பின்னால் 24 நிமிடம், அதாவது ஒரு நாழிகை அல்லது 10 நிமிடத்தில் இருந்து 15 நிமிட நேரமாவது குறைந்தது மெல்ல நடங்கள். இது 3வது. 4வது, நடந்து முடிந்த பின்னால் 2 குவளை தண்ணீர் குடியுங்கள். இது முடியாதா? இது ரொம்ப கஷ்டமா? இதை சரியாக பின்பற்றினால் 120 வயது உங்களுக்கு கேரண்டி. யார் சொல்கிறது? தேரையர் சொல்கிறார், உண்பதிரு பொழுதொழிய 3 பொழுதுண்ணோம், உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்யோ, மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியோ, வாழை இளம் பிஞ்சொழிய கனியருந்த மாட்டோம், பெண்கள் தம்மை திங்களுக்கோர் நாளன்றி மறுவோம், பெரும் தாகமும் எடுத்திடினும் பெயர்த்து நீரருந்தோம், நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம், நமனார்க்கிங்கெது வகை நாம் இருக்கும் இடத்தே. தேரர் கேட்குறார், யமனுக்கு இங்கே என்னடா வேலைன்னு கேட்குறார். நமனாருக்கு இங்கு ஏது வகை, யமனுக்கு இங்கே என்ன வேலை? என்ன பண்ணாமா? நண்பர உண்ணுதல், உண்ட உணவை கூழாக மென்று உணவினுடைய நிலை மாறிய பின் திரவமாக்கி உண்ணுதல். நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம். குறுநடை, மெல்ல நடக்கணும். ஒரு 15 நிமிஷம் நடந்தால் போகும். இப்போ நான் இதை சொல்லியிருக்கேன்ல, 4 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை யாரால் கடைபிடிக்க முடியாது? நிறைய உணவு உண்டால் தானே நன்றாக உழைக்க முடியும் என்பது பொதுவாக பல மக்களுக்கு இருக்கிற கருத்து. நிறைய உணவு இல்லை, சத்துள்ள உணவை சாப்பிட வேண்டும். அது யார்? உழைப்பாளி. நாம் சாப்பிட்டுட்டு நாற்காலி மேலே உட்காந்துக்கிட்டு பேனாவை மட்டும் கையை மட்டும் அசைக்கிறவனுக்கு அது பொருந்தாது. புரியுதுங்களா? நன்றாக உணவு நிறைய உண்ணுவது, செரிமானமாகிற அளவுக்கு அந்த உணவை செரிமானம் செய்கிற அளவுக்கு உடல் உழைப்பு இருக்க வேண்டும். அந்த காலத்தில் அவ்வளோ சாப்பிட்டார்கள்னா தட்டில் இந்த இலையில் பார்த்தீங்கன்னாக்காங்க பாத்தி கட்டி சாப்பிட்றது கிராமத்தில் தான் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய பாத்தி கட்டிட்டு உள்ள குழம்பு ஊட்டி பிசைஞ்சு அடிப்பான் பாட்டுக்கிட்டு. ஆனால் வயிறே இருக்காது. 6 பேக்ஸ் இருக்கும். நல்லா சொன்னீங்க, வயிறே இருக்காது. இப்போ காரணம் என்ன? உழைப்பு இருந்தது. உண்ட உணவில் இருந்த அதிகப்படியான சக்தி அவர்கள் எரித்து விட்டார்கள். அதனால் நான் சொல்லுவது சாப்பிட வேணான்னு சொல்லலை, அளவாக உண்ணுங்கள். அற்றால் அளவு அறிந்து உண்க, வள்ளுவன் சொல்கிறான். அற்றால் முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமான பின்னால் அளவு அறிந்து உண்ணுங்க. நாம் எவ்வளோ சாப்பிடணும்னு அளவை தெரிந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அளவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருத்தன் 4 இட்லி தின்னா வயிறு நிரம்பிடும், ஒருத்தன் 20 இட்லி தின்னா கூட வயிறு நிரம்பாது. அதுக்கு அளவு என்ன? அந்த அளவை உன்னுடைய வயிறே சொல்லும். ஒரு சின்ன ஏப்பம் வரும், அதுதான் உன்னுடைய அளவை உனக்கு சொல்லுவது. அதில் நிறுத்திக்கோ. நான் சொல்கிறது விளங்குதுங்களா உங்களுக்கு? ஆக உணவை உண்ணுகிற போது மென்று உண்ணுதல், முதல் ஏப்பம் வந்தவுடன் நிறுத்தி விடுதல், உண்டு முடிந்த பின்னால் 15 இருந்து 20 நிமிடம் நடத்தல்,
அடுத்தது 2 குவளை தண்ணீர் உட்கொள்ளுதல். பலர் கருத்து சாப்பிட்றதுக்கு முன்னே தண்ணி குடிக்கணும், சிலர் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவசரமாவதேன்னு முழுங்குறது, வழியில் தண்ணி குடிக்கிறது. சில பேர் முழுங்குவான், சாப்பாட்டை போட்டு லபக்குன்னு முழுங்குவான். டைம் ஆயிடுச்சு சார் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இப்படி இருந்தால் எப்படி ஆயுள் மலரும்? இன்னைக்கு சொல்கிற இந்த பாடலில், தேரையர் சொல்கிற பாடலில் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பாருங்க. 9 இரு பொழுதொழிய 3 பொழுது உண்ணோம்னு சொல்கிறார். எப்போ? ஒரு 1500 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடும், 3 வேளை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறார். இன்றைக்கு 2018ஆம் ஆண்டு ஜப்பான் தேசத்தைச் சேர்ந்த டசுகு ஹாங்கு என்ற ஒரு விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள். எதற்கு நோபல் பரிசு கொடுத்தார்கள்? உணவை 2 வேளை மட்டும் உண்ணுதல். அதற்கு பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஆங்கில சொல் வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிச்சு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். 11 மணிக்கு உணவு சாப்பிடுவது, அடுத்து இரவு 7 மணிக்கு உணவு சாப்பிடுவது. இப்போ 2 வேளை, இப்போ 8 மணி நேரம் 16 மணி நேரம் கேப். இப்படி உணவு உண்டால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இரத்த அழுத்தம் குறைகிறது, சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வருகிறது, உடல் பருமன் குறைகிறது, மன அழுத்தம் நீங்குகிறது, உடலில் இருக்கிற பல்வேறு வகையான பிணிகளில் இருந்து விடுபடுகிறோம், ஆரோக்கியம் மேம்படுகிறது, இம்யூனிட்டி மேலே வருகிறது என்று அடுக்கிக்கொண்டே போகிறார்கள். 9 இரு பொழுது ஒழிய 3 பொழுது உண்ணோம். ஒரு பழமொழி இருக்கிறது நம்ம மண்ணில். ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி. ரோகின்னா நோயாளி. நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? 3 வேளையின் உணவு இந்த வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னே நம்முடைய பாரம்பரியம்னா பசித்து புசி. 11 மணிக்கு ஒரு, இன்னும் கூட பல பாரம்பரிய குடும்பங்களில், நான் அந்த வகுப்பை நாம் சொல்லப்படாது, பல குடும்பங்களில் பாரம்பரியமாக 2 வேளை உணவு சாப்பிடுவர்கள் இருக்கிறார்கள். காலையில் 11 மணிக்கு சாப்பிடுவார்கள், இரவு ஒரு 7 மணிக்கு சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு யார் சொன்னார்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி? ஆரோக்கியமாக இருப்பார்கள். 70 80 90 100 வயதில் தளராமல் இருப்பார்கள். ஆகையினால தமிழுக்கு ஒரு நல்லுலகத்துக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு செய்தி, நோயின்றி 120 வயது ரகசியம். இதை பின்பற்றி பாருங்கள். சரி, இதை பின்பற்றினா எப்படி தெரியும்? 5 நாட்கள் 15 வேளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. உணவை நன்றாக மென்று சாப்பிடுவது, இடையில் தண்ணி குடிப்பதில்லை, ஏப்பம் வந்தது சாப்பிடுவதை நிறுத்தி விடுவது, 15 நிமிடமாவது நடப்பது, அதற்கப்புறம் 2 கோளை தண்ணீர் குடிப்பது. அந்த 15 நிமிஷம் நடந்தீங்கன்னா ஒரு சின்ன ஏப்பம் வரும். 2 டம்ளர் தண்ணீர் குடிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஏப்பம் வரும். 3 லெவலில் 3 ஏப்பமும் வித்தியாசமாக வரும். அது என்னவென்றால், உணவில் நன்றாக நீர் கலந்து விட்டது என்பது தண்ணீர் குடித்த பின்னால் வருகிற ஏப்பம். இந்த நடந்த பின்னால் வருகிற ஏப்பம் நீ சாப்பிட்ட உணவு வயிற்றிலே நன்றாக செரிமான நீரோடு கலந்து விட்டது என்பதை காட்டுகிற ஏப்பம். முதல்ல வருகிற ஏப்பம் போதும் நிறுத்துன்னு சொல்லுகிற ஏப்பம். இதை கடைபிடித்தால் 120 ஆண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக நோயின்றி வாழும். இதற்கு தேரையர் சொன்ன தலைப்பு நோய் அணுகா விதி. அப்போ நோயே வராதா? அதை பற்றி இன்னொரு தலைப்பில் பேசலாம். பொதுவாக நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் ஆயுளை நீட்டித்து வாழ்வதற்கும் ஐ வாண்ட் யூ டு டூ 5 days எக்ஸ்பெரிமெண்ட். 5 நாள் தீவிரமாக இதை பின்பற்றுங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். டைனிங் டேபிளில் போன உடனே இதை பிடிச்சிக்கோங்க. உங்கள் சொந்தக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள். ஆக உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சமூகம் 120 ஆண்டு வாழட்டுமே. இதில் ஒரு கேள்வி கேட்பார் சிலர். என்ன பண்ணுவார்? ஐயா, அவன் தண்ணி போடுவான், அவன் சிகரெட்டு பிடிப்பான், அவன் நிறைய போதைப் பொருளை கையாளுவான், அவனுக்கு இது வேலை செய்யுமா? எல்லாருக்கும் வேலை செய்யும். யாராக இருந்தாலும் அவனுடைய உடல் எவ்வளவு க்ஷீணித்து இருக்கிறதோ அதற்குரிய சேதத்துக்கும் அதற்குரிய அழிவும் போக மீதி இருக்கிற ஆயுளை இது வளர்த்து கொடுக்கும். ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சித்த மருத்துவம். உணவு தான் நம்மை காப்பாற்றுவது. அந்த உணவை நாம் ஆரோக்கியமாக உண்ணுகிற முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். என்ன உணவு என்பதில்லை, உண்ணுகிற முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். மென்று உண்ணுதல், இந்த முறையை கையாண்டால் 120 வருஷம் கேரண்டீடு. இது எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும் உலகம் முழுக்க.